ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரபூர் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஒரு பப்பில் ஒரு போடுறாண்டி ராபின் ஸ்டோன் ஃபஸ்ட்டு பாலே பேட்டில் ஒரு டிப் இருந்துச்சு, நல்லா கேரி ஒத்த கையில் பிடிச்சிருக்காருங்க. லவ்லி டேக்கன் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சை. ஸோ போன மேட்சுமே ஒரு கேட்சை பிடிச்சிருந்தாரு துரை 1 இல்லை. எம்மாங்குடி வர்சஸ் கரம விடுதி. ஸோ இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க மொதல் அணியாக ப்ரைஸ் சென்டர் ஆயிடுவாங்க இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ செகண்ட் ரவுண்ட் மேட்ச் எம்மாங்குடி வந்து ஃபீல்டிங். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வந்தவங்க உள்ளே தட்டி விட்டு இங்கே ஒரு சிங்கிளாக மாற்றிட்டாங்க. முதல்ல நான் பதிவு பண்ணிட்டாங்க. பிரபாரன் ஸ்ட்ரைக்கில் சொல்லுவாங்க கேப்ல போயிருக்கு ஆஃப் ஸ்டம்ப்ஸில் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா அவுட் ஃபீல்டு குயிக்காக இருக்குது. எஸ் இங்கே ஒரு 4 வந்துருங்க. சந்திச்ச முதல் பாலே இங்கே ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு பிரபாகரன் ஆஃப் ஸ்டம்ப்ஸில். 4th 1 கேட்ச்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆனால் இங்கே ஃபீல்டர் ரைஸ் ஆன பால் சரியாக கனெக்ட் ஆகுது. ஸோ தட்டி இங்கே பிடிச்சிருக்காருங்க விக்கெட்டு. ஸோ 4 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் விக்கெட் இங்கே எடுத்து கம்பேக் கொடுத்துருக்காரு ராபின். இந்த நியூ பேட்ஸ்மேன் 2 டவுன் பேட்ஸ்மேன் அஜய் உள்ள வந்திருக்காரு. அவர் சந்திக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் ஆடி இருக்காரு. ஆனால் பெரிய கேப் பவுண்டரி அன்பதான் ஃபீல்டர் வந்துட்டாரு. நல்லா ஸ்டார்ட் 2 ரன் கிடச்சிருக்கு. 2 பிளேடா லாஸ்ட் ஒன் தெரிச்சிருக்கு. கிராண்டட்ல போயிருக்கு. கிராண்டட் 1 ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஒரு முடிவுக்கு ஸ்கோர் 8 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. 1 விக்கெட் லூஸ் பண்ணி இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 6 ஓவர் கொண்ட மேட்ச். ஸோ 2 ஓவர் பவர் பிளேயாக இருக்க போது 4 பாலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே 2வது ஓவர் செகண்ட் பவர் பிளே ஓவர் போடுறக்காண்டி பிங்கோ வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் அடிக்கப்பட்ட பந்து சிங்கிள். செகண்ட் ஒன் அஜய் சிக் கையில போயிருக்கு விக்கெட்டுங்க. ஸோ அஜய் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பிங்கோ. எடுத்த நியூ பேட்ஸ்மேன் வினோத் ரீபால் நல்லா போட்டிருக்காரு. லைன் பேட்டில் பட்டு காலையில் பட்டு போல்லையும் பட்டுருச்சுங்க. விக்கெட் இந்த ஓவரில் வர 2வது விக்கெட்டு. அடுத்த நியூ பேட்ஸ்மேனாக சபரி உள்ளே வந்திருக்காரு. ஸோ போன மேட்ச் ஹை ஸ்கோர் மேட்ச்சை டார்கெட் செட் பண்ண முக்கியமான காரணமாக இருந்த ஒரு பேட்ஸ்மேன் நல்லா அடி கொடுத்துருந்தாரு. அவர் சந்திக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா போட்டிருக்காரு. இங்கே டாட்டு பட் சரியாக கனெக்ட் ஆகலை. இங்கே உள்ளே கிடக்கு சர்க்கிளில். இது பச்சா சிங்கிள் கிடச்சிருக்குங்க. ஒரு ரன் மட்டும். ஸோ 2 ஓவர் 2 பவர் பிளே ஓவருமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. 2 ஓவருக்கு ஸ்கோர் 11. இங்கே 4 விக்கெட் லூஸ் பண்ணி. ஸோ 2 பவர் பிளே ஓவர்லேயுமே ஒரே ஒரு 4 மட்டும்தான் வந்திருக்கு. 3 ஓவர் போகிறக்காண்டி ஃபஸ்ட் ஓவர் போட்ட போலர் ராபின். இன்னும் 4 பேரோட சான்ஸ் ஃபார் இங்கே 1-2 பார்த்தா குயிக்கா இல்லைங்க. 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. 2 செகண்ட் பால் பாலுக்கு நேரே தட்டி விட்டுருக்காரு. டாட் 3rd ஒன் சான்ஸ் ஃபார் கூட ஏறி இருக்கு. ஆனால் இங்கே பாலரே வராரு பாலுக்கு. நீங்கள் நல்லா கேட்ச் அவரே போட்டு அவரே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நீங்கள் முக்கியமான விக்கெட்டை எடுத்துட்டாங்க. சபரி விக்கெட்டை நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சான்ஸ் ஃபார் கேட்ச் கேரி ஆகலை. இவர் சிங்கிள் கிடச்சிருக்கு. நீ போன பால் பவுண்டரி கொடுத்துருக்காங்க 4 2 ஃபர்ஸ்ட் விட்டு தட்டினாரு. ஆனால் இங்கே தெரிச்சிருக்குங்க. கிராண்டட் 1 கடைசி 1 இங்கே உள்ளே தட்டி விட்டு இங்கே ஒரு சிங்கிளாக மாற்றிட்டாங்க. 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3 ஓவருக்கு ஸ்கோர் 20 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. ரவுண்டாக 5 விக்கெட் லூஸ் பண்ணி. ஸோ 4வது ஓவர் போடுறக்காண்டி பிங்கோ வந்திருக்காருங்க. ஸோ 2 பாலர் 2 ஓவர் போட்டுக்கலாம். ஒரு செகண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. என் பேர் சிக்னல் டாட் கொடுத்துருக்காங்க. பால் சுவிட்சிட்டு திரும்பினாரா நான் காலையில் வந்துச்சு. டைரக்ட் ஹிட் மிஸ் ஆகிருக்குங்க. நேரில் டாட் 3rd ஒன் உள்ளே தட்டி விட்டு ஒரு சிங்கிளாக மாற்றிட்டாங்க. குயிக்கர் 1 இங்கே டாட் ஸ்டம்ப் லைனில் எடுத்துகிட்டு வந்தாரா. நான் இங்கே உடம்புலே போட்டிருக்கு. லெக் பை சிங்கிள் காலுக்கு எடுத்துகிட்டு வந்து லெக் ஸ்டம்ஸை தட்டி விட்டு 1-2 பார்த்தா இங்கே ஃபீல்டர் எடுத்துகிட்டு இருக்குல்ல சான்ஸ் ஃபார். ஸோ
ஸோ இங்கே ரன்னிங்கில் குயிக்காக இருந்துட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. ஸோ இந்த ரன்னோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4 ஓவருக்கு ஸ்கோர் 24, 5 விக்கெட் லூஸ் பண்ணி. ஸோ போன ஓவரை 4 ரனில் போட்டு கொடுத்துருக்காருங்க பிங்கோ. பாலர் தமிழ்வேந்தன் ஸ்டான் பவுண்டரி. பவுன்ஸ் ஆயிடுச்சு. பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா பின்னாடியே ராபின் வந்தார் பேக்கப்புக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 2-2. செகண்ட் பால். இந்த முறை தரையிலே போயிருக்கு லாங்கன்ல. சிங்கிள் கனார்ஷிக்கில் ஏற பக்கமாக இழுத்து போட்டார் ஆப்ஷன்ஸில் தட்டி விட்டு. சிங்கிளாக மாற்றிட்டாங்க. பால் ஆயிடு ரீபால். என் பேர் சிங்கிள் டாட்டு கொடுத்துருக்காங்க. எஜ்ஜு வாங்கி இங்கே ஒரு சிங்கிள். லாஸ்ட் 1. சீட்டு திரும்பினார். ஆனால் இங்கே பேட்டில் டிப் ஆகிட்டு வந்துருச்சு. ஸோ விக்கெட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காருங்க தமிழ்வேந்தன். 5 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 5 ஓவருக்கு ஸ்கோர் 31, 6 விக்கெட் லூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஃபைனல் ஓவர் போடுறக்காண்டி துரை வந்திருக்காரு. லாஸ்ட் 1. ஓ குயிக்காக அடிச்சாரா? நான் என் பேர் சிக்னல். பால் 2. செகண்ட் 1. பவுலர் கையில் தட்டிட்டு வந்துச்சு. குயிக்காக இருந்துட்டாங்க. இங்கே ஒரு சிங்கிள்ங்க ஷேக்கில். ஷார்ட் விச்சில் எடுத்துகிட்டு வந்து போட்டார். டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா எஸ் கிளியர் ஹிட்டுங்க மேக்ஸிமம். இங்கே ஒரு 6 பதிவு பண்ணிட்டார். இந்த மேட்ச்சில் முதல் 6 கொண்டு வந்திருக்காருங்க காலி லாஸ்ட் ஓவரில். பேட்டில் இன்சைட் எட்ஜ். ஒரு சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. ஒரு ரன் மட்டும். லாங் ஆஃபில் ஆடி இருக்காரு. ஃபில்லரையும் வச்சு போட்டிருக்காங்க. ஸ்டாப் ராபின். ஒரு சிங்கிள் அகைன். ஃபீல்டில் ஆடி இருக்காரு. 1-2 பார்த்தாங்க ஃபில்லர் எடுத்துருக்குள்ள. 2-2 ஒரு முயற்சியாக இருக்கல. இங்கே த்ரோ குயிக்காக அடிச்சிட்டாருங்க. ரன் அவுட் பார்த்து ப்ரோ. ஸோ ஒரு ரன் ஒரு விக்கெட் வந்திருக்கு. அதோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ இங்கே செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேட்டிங் ஃபீல்டிங் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ 6 ஓவருக்கு ஸ்கோர் 43 ரன் ஆடிருக்காங்க. 44 டார்கெட். ஸோ இந்த மேட்சை வின் பண்ணேன். ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் துரை இருக்க போகிறாரு. நான் செகண்டில் தமிழ்வேந்தன். ஸோ அதே ஓப்பனிங் பேரில் தான் உள்ளே பார்க்க முடியுது. ஸோ பவுலிங் எல்லாம் ஃபஸ்ட்டு ஓவர் பவர் பிளே ஓவர் போகிறக்காண்டி பிரபு வந்திருக்காரு. அரௌண்ட் இந்த ஃபஸ்ட் 1. ஃபஸ்ட்டு பாலே டாட்டு பேட்ஸ்மேன் ஏமாற்றி. செகண்ட் 1. கவர்ஸில் குயிக்காக பேட் எடுத்தாருங்க. பெரிய கேப் ஃபில்டரையும் தாண்டிடுச்சு. ஸோ 2வது பால் இங்கே முதல் நாளாக கொண்டு வந்துட்டார். செகண்ட் ஹாஃபில் துரை பேட்லேருந்து குட் ஷாட். 1 ஷாட். லெக் ஸ்டாம்ஸில் அடுத்த பால் இங்கே ஒரு 6 பதிவு பண்ணிட்டார். இங்கே ஒரு 4 ஒரு 6 பதிவு பண்ணிட்டார். குயிக்காக 2 பாலில் 10 ரனை பதிவு பண்ணிட்டார் துரை. 1 4th 1. சரியாக கனெக்ட் ஆகலை. சர்க்கிளை தாண்டி இருக்கு. பவுண்ட்ரி போகுமான்னு பார்த்தா ஃபில்டர் குயிக்காக போயிட்டாங்க பாலுக்கு. ஸோ ஓடி எடுக்கப்பட்ட 2-2. லாஸ்ட் 2. மேலே வச்சு போட்டிருக்காங்க. சிங்கிள் கடைசி 1 லாஸ்ட் 1. ஸோ உள்ளே தட்டி விட்டு இங்கே ஒரு சிங்கிளாக மாற்றிட்டாங்க லாஸ்ட் பாலில். ஒரு ஓவர் ஃபஸ்ட் ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 14. இந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாமல். செகண்ட் ஓவர் 2வது பவர் பிளே ஓவர் போடுறக்காண்டி கண்ணன் வந்திருக்காரு. ஃபஸ்ட் 1 காத்து ஒரு சிங்கிள். செகண்ட் பால் ஸ்டம்ஸில் பேட்டை தான் விட்டாரு. ஆனால் இங்கே லைன்லேருந்து பவுண்டரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 4 வந்திருக்குங்க. ஒரே பேட்லேருந்து அனதர் ஒரு 4 பதிவு பண்ணிட்டார். நெக்ஸ்ட் பால் ஷாட். நல்ல ஷாட். போன பால் 6ங்க.
லாங் ஆஃபில் ஒரு 6ஐயும் பதிவு பண்ணியிருக்காரு. ஷாட் நல்லா இருந்துச்சு பார்க்கல. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஒன். இங்கே பேட்ஸ்மேனை ஏமாற்றிட்டாருங்க. சரி டாட்டு. நெக்ஸ்ட் ஒன். ஸோ வெயிட் பண்ணி ஆனார் லெக் ஸ்டம்ஸில். ஸோ ஃபீல்டரே இல்லை, பவுண்ட்ரி போயிருக்கு. இங்கே ஒரு நாளையும் பதிவு பண்ணிட்டாரு துரை. ஷார்ட் சென்சார் ஃபீல்டரையும் வச்சுருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கீங்க. நல்ல கேட்ச். துரை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே நல்லா பேட்டுங்க துரை. ஸோ செகண்ட் ரவுண்ட் மேட்ச். இந்த மேட்சுமே நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே 2 ஓவர் 2 பவர் பிளே ஒரு முடிவுக்கு. ஸ்கோர் 29. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி அவர் போடுற கண்டி நியூ பாலர் வினோத். ரிமைனிங் உள்ள பாலுக்கு 15 தேவை. காலுக்கு எடுத்துகிட்டு வந்த பால் எக்ஸ்டம்ஸில் ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் இங்கே மேக்ஸிமம்ங்க. ஸோ இன்டூ த கமிட்டின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஓவரை ஃபஸ்ட் பாலே ஒரு 6 பதிவு பண்ணிட்டார் தமிழ் வேந்தன். செகண்ட் ஒன். ஸோ இறங்கி போனார் பாலுக்கு. கீழே வந்திருக்கு. இங்கே டாட்டு. தேர்ட் ஒன். சுவிட்சிட்டு திரும்பினார். ஆனால் தெளிவாக போட்டிருக்காருங்க. சிங்கிள் கிடச்சிருக்கு. +1 நியூ பேட்ஸ்மேன் ஒன்றும் இல்லை. சிங்கிள் அகைன். லெக் பை சிங்கிள் ஒரு ரன் மட்டும். ஸோ அகைன் காலையே போட்டிருக்கு. ரன் எதுவும் உடல. டாட். 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3 ஓவருக்கு ஸ்கோர் 38. ரன் தேவையாக இருக்குது ரிமைனிங் உள்ள பாலுக்கு. 4th ஓவர் ஃபஸ்ட் ஒன். பேட் லைன் டிப்பு இருந்துருக்கு. விக்கெட்டுங்க. ஸோ விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவருக்கான ஓவரை. முகேஷ் நியூ பேட்ஸ்மேன் 2 டவுன் பேட்ஸ்மேன். கீப்பர் கையில் டாட்டுங்க. தேர்ட் ஒன். தேர்ட் ஒன் ரீ. நல்ல கேட்ச். லவ்லி டேக்கன். நியூ பேட்ஸ்மேன் விஷால். டி பால். எடுத்துகிட்டு வந்து பால்லே போட்டிருக்காருங்க. ஸ்லோயர் ஒன்ஸ். ஸோ இந்த ஓவரில் வர அனதர் ஒரு விக்கெட்டு. ஸோ 3வது விக்கெட்டு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிங்கோவில் வந்திருக்காரு. ஸோ ரிமைனிங் உள்ள 14 பாலுக்கு 4 ரன் தேவை. ஃபஸ்ட் 2. லவ்லி பால். இங்கே கீப்பர் கையில் டாட்டு. ஸோ நல்லா போட்டுக்கிட்டு இருக்காருங்க இந்த ஓவரை. லாஸ்ட் ஒன். ஃபீல்டர்கிட்டே போயிருக்கு. இங்கே சிங்கிளாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த சிங்கிளோட இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஓவரை 3 ரனில் போட்டு கொடுத்துருக்காருங்க பவுலர். ஸோ நல்ல ஓவர். 3 விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இந்த ஓவரில். பாலிங் எல்லாம் வினோத். ஃபஸ்ட் ஒன். ஸ்லோயர் ஒன். நல்லாவும் திருப்பியிருக்காரு பால். டாட்டு. செகண்ட் ஒன். உள்ளே வச்சு போட்டிருக்காங்க. சான்ஸ் ஃபார். இங்கே ஒரு மிஸ்கால் நடந்திருக்குங்க. ஸோ இங்கே விக்கெட்டும் கொடுத்துட்டாங்க. ரன் அவுட்டுங்க. கடைசி 8 பால் 3 ரனில் தான் போட்டிருக்காங்க. 4 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ விக்கெட் எடுக்கணும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. இங்கே அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். தேர்ட் ஒன். இங்கே ஒரு சிங்கிளாக கிடச்சிருக்கு. லெக் ஸ்டம்ப் சைடு தட்டி விட்டு. சான்ஸ் ஃபார் கேட்ச் பார்த்தீங்க. நல்ல கேட்ச். சபரி. ஓ இந்த ஓவரில் வர அனதர் ஒரு விக்கெட். சாரி இந்த ஓவரில் ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ 2 ரன் தான் தேவையாக இருக்குது. ஸோ ஆனால் விக்கெட் ஏர்லியான நிறையா விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேட்சையுமே க்ளோஸாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். ஸோ பேலன்ஸ் ரிமைனிங் 2 விக்கெட் தான் இருக்குது. ஸோ 2 ரன் தேவையாக இருக்குது. 1 அடித்தா மேட்சை ட்ரா. நல்லா ஷாட்டுங்க. கவர்ஸில் ஆடிருக்காரு. கேப் பவுண்ட்ரியான்னு பார்த்தா எஸ் பவுண்ட்ரி போயிருக்கு. ஸோ இவ்வளோ அந்த வேகத்திலே 4 பதிவு பண்ணிட்டார். இந்த நாளோட அவங்க டீம் வின்னிங் மூமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. இந்த மேட்சை அம்மாங்குடி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வின் பண்ணி முதல் அணி அந்த டோர்னமெண்ட்டில் ப்ரைஸ் என்ட்ரு ஆகிட்டாங்க. நல்லா பிளேயிங்க 2 டீமே. நல்லா ஒரு டஃப் கொடுத்தாங்க. மேட்ச் ஆன் பை அம்மங்குடி.